கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலவிலே தினம்தோறும் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதுவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு இரவு நேரத்திலே என்ன செய்தி அப்படின்னா, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு பாயிண்டே நமக்கு போதும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எந்த சூழ்நிலையும் சரி, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் உயிரோட இருக்கேன், அது தேவ கிருபையினாலே. அவ்வளவுதான். இந்த ஒரு வேர்டு நம்ம இருதயத்துக்குள்ள ஆழமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியா சமாளிச்சு வெளியே வந்துடலாம். ஏன்னா சில குடும்பத்துல இரவு நேரத்துல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சூழ்நிலை உண்டு. சில வீட்டில் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போதும், அம்மா அப்பா ஒரு நல்ல ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க, கிடைக்காம இருக்கும். சில குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேரம்பேத்திக்கு சில நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், அங்கே பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். 1ஆம் தேதி வந்த உடனே வீட்டில் நிறைய தேவைகள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே இஎம்ஐ லோன் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு, நிறைய கடன் இருக்குது, நிறைய பாரம் இருக்கு. வெளியில எவ்வளவுதான் சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் இதயத்துக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கு. சில குடும்பத்திலே தனிமையில வாழ்றாங்க, முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க, புருஷன் பேச மாட்டேங்கான், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டில் நிறைய கஷ்டப்பட்ட சூழ்நிலை சில குடும்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்கு, பல வருஷமா டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம இருக்கு, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, அங்க போன இடத்துல உடம்பு சரியில்லை. எத்தனையோ சூழ்நிலை. நைட் டியூட்டில் இருக்கிறீங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறாங்க. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசணும்ல, நம்ம எந்த சூழ்நிலை எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இப்ப என்னைய நான் சொல்ல முடியும். நான் திருநெல்வேலி பகுதியில இருந்து பேசுறேன். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி. வேற வேற நாட்டில் கேட்பீங்க, பிரதர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பலவிதமான தேவைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. ஆனா நான் முதல்ல உயிரோட இருக்கோம்ல, அதுதான் தேவனுடைய கிருபை. ஒரு மனுஷன் நான் உயிரோட இருக்கேன்ப்பா, நான் தேவனுடைய கிருபையினாலதான் நான் உயிரோட இருக்கேன், அதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானாலே 90% பிரச்சனை ஆஃப் பண்ணிடலாம். நைட் நேரத்தில் ஒரு மன குழப்பத்தில் இருப்பாங்க, பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருப்பாங்க, செல்போன் அடிமையில இருப்பாங்க, வீட்டில் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுப்பாங்க, மன அமைதி இல்லாம ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. நைட் நேரத்தில் தூக்க மாத்திரை போட்டு பார்ப்பாங்க, யாராவது ஏமாத்தி இருப்பாங்க, சொத்து பிரச்சனையா இருக்கும், தோல்வியா இருக்கும், வாழ்க்கையில ஃபெயிலியர் மாடலா இருக்கும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும், எல்லாரும் நெருக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், கோர்ட்டு கேஸில் போயிட்டு இருப்பாங்க, நிம்மதியே இருக்காது. ஐயா 1ஆம் தேதியேவா உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்துல எத்தனை % சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க மனசுல
ஏதாவது ஒரு காயம் இருக்கும், ஏதாவது ஒரு கவலை இருக்கும், ஏதாவது ஒரு வேதனை இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வெளிப்பிரகாரமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட பேசும்போது தெரியும், ஒண்ணுமே இல்லை, நானே தேவனுடைய கிருபையினால உயிரோட இருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் கஷ்டம் நிறைய பட்டிருக்கேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனவன். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்ப்பேன். ஆனாலும் என்னோட வாழ்க்கையில வியாதி, கஷ்டம், கடன், நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் உள்ள வரும்போது, இது எல்லாவற்றையும் தாண்டி எப்படி இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது தேவனுடைய கிருபையினாலே. இது என்னால ஒண்ணுமே இல்லை. ரவிராஜ் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா, தேவ கிருபை இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட பேச முடியும். ஒருவேளை நைட்டு நீங்க இந்த செய்தியை கேட்குறீங்க அப்படின்னா, தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வரும். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஒரு ஜெப குறிப்பு கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் கணவர் இறந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. எனக்கு 2 பேரன், ஒரே பையன். எங்க வீடு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. ஆனால் அந்த வீட்டுல என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. நான் ஒரு வீட்டுல ஒரு வாரத்துல நானே சமையல் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு அந்த வீட்டுல இருக்க முடியல. இப்போ நான் வேற ஒரு வீட்டுல இருக்கிறேன். என்னோட வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரா இருக்கு அப்படின்னாங்க. அவ்வளவு ஒரு வேதனையோட பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு குடும்பத்திலே கர்த்தரை அறியாத சகோதரன் தான். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா வியாபார ஃபீல்டுல இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நான் 1 ரூபா கூட சேர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் கண்ணீர் வடிக்கிறாரு. கேட்டா, என்னை 1 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாங்க. என் பையனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. கிட்டத்தட்ட நான் ஒரு 1 கோடி ரூபாய் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு யாராவது 100 ரூபாய் தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, கேட்காத அப்படிங்கிறாங்க. ஆனா நான் எவ்வளவோ கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. இந்த கடைசி காலத்திலே நிறைய பேரை ஏமாத்திடுறாங்க. ஒண்ணு ஏமாற்றப்பட்ட நிலைமை. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்னா, நான் இந்த நேரத்துல, இந்த இரவு நேரத்துல உயிரோட இருக்கிறேன்னா, அது தேவனுடைய கிருபை. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அந்த ஒரு வேர்டு தான் நீ செய்து நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே உயிரோட இருக்கிறேன். இந்த வார்த்தை நீங்க சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த தேவையில்லாம இருதயத்தில் உள்ள கவலைகள்லாம் வெளியில வந்துடும். ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டுங்க அப்படின்னா, சில வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கும்போது நிம்மதியெல்லாம் இருக்காது. ஏன்னா சில வீட்டுல இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சில குடும்பத்துல 2வது கல்யாணம் முடிச்சு போயிருந்தாங்க, டைவர்ஸ் ஆயிருது, பிரிஞ்சு போயிருந்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. நிறைய வீட்டுல நைட் நேரத்துல போனா தெரியும், பையன் செல்போன்ல இருப்பான், இல்ல மகா செல்போன்ல இருப்பா, இல்ல கணவர் செல்போன்ல இருப்பாங்க. வீடு ஃபுல்லா தனித்தனியா வாழ்றாங்க. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா வைரஸ், அடுத்தபுல எப்படி இருக்கும் தேசத்துக்குள்ள. இதெல்லாம் தாண்டி தான் இந்த இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்க. ஒரு தடவை கொரோனா வந்துட்டு போயிட்டு எங்க வீட்டுல 2 உயிரை காணும். மறுபடியும் இந்த கடைசி காலத்திலே வாழ்ற கொஞ்ச காலத்திலே நான் உயிரோட இருக்கிறது அது தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்தினால் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நமக்கு கூட இருப்பார். ஒருவேளை நான் வீடு இருக்கு, நான் கார் இருக்கு, எனக்கு சொந்த வீடு இருக்கு, எனக்கு சொந்தமா எல்லாமே இருக்கு, எனக்கு சொந்தமா ஃபேக்டரி இருக்கு, எனக்கு சொந்தமா வியாபாரம் இருக்கு, நான் சகல செழிப்புடன் சொல்லலாம். நாளைக்கு காலைல நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அது என்னுடைய கிருபை வேணும். ஒரு குடும்பத்துல என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் ஏன் தேவனை தேடணும் அப்படிம்பாங்க. நம்ம உயிரோட இருக்கிறோம்ல, அது தேவனுடைய கிருபையினாலே. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்.
அவர் எனக்கு அருளிய கிருபை விருதுவாயிருக்கவில்லை, வீணாயிருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆசைப்பட்டேன். 2015 கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். வியாபாரத்துல கடன்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். ரொம்ப கடன், 55 லட்ச ரூபா கடன். 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, அரை கோடி கடல்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சொந்த வீடெல்லாம் விட்டுட்டு, நகையெல்லாம் வித்துட்டு, எல்லாம் வித்துட்டு நடுரோட்டு வந்துட்டேன். ஆனா கையில பைபிள் எடுத்த ரவிராஜ் அந்த பைபிளை கீழே வைக்கல. எனக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கும், ராத்திரியும் பகலுமாக கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், தியானிக்க ஆரம்பிச்சேன். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆசைப்பட்டேன். அப்போஸ்தலன் பவுல் ஆசைப்பட்டார். இன்னைக்கு முழு நேரம் ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறாங்க? இயேசுக்காக வாழ்றதுக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறாங்க? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த கடைசி காலத்துல யோசித்து பார்க்கணும். ஏன்னா கடைசி காலத்துல கர்த்தருக்காக வாழ்றதுக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க எத்தனை குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க? எல்லார் வீட்லயும் ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள் வரும்போது தடுமாறிடுதாங்க. என்னோட வாழ்க்கையிலே நான் உபத்திரத்துல வந்ததுனால இருதயம் ஃபுல்லா ஒரு பாரம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு கஷ்டம், உடைக்கப்பட்ட உள்ளம். என்னுடைய வியாபாரத்துல நான் கஷ்டப்பட்டதுனாலே, ஊழித்து வந்த போதுல வியாபாரத்துல இருக்கும்போது சரி, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தாண்டி கண்ணீரோடு அழுது பைபிள் வாசித்திருக்கேன், அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, என் இதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வரணும் அப்படின்னா அந்த கல்லான இதயத்தை உடைத்து எடுப்பார். சதையான இருதயமா மாறணும். ஒரு மனுஷன் எப்பன்னு சொல்லுவான், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால தான் இருக்கிறேன். அந்த ஸ்டேஜ் எப்பன்னு சொல்ல முடியும்? அனுபவிச்சு, ஆமாப்பா நான் இருக்கிறதே உங்க கிருபையினால தான்ப்பா இருக்கிறேன். நான் உயிரோட வாழ்றது உங்க கிருபையினால தான்ப்பா. என் குடும்பம் இன்னைக்கு உயிரோட இருக்குன்னா அது உங்க கிருபையினால தான்ப்பா. இந்த ஊழியத்தை தந்திருக்கிறீங்களா, அது உங்க கிருபை தான்ப்பா. தேவன் அருளி அப்ப மெனிஷன் தந்திருக்கீங்களாப்பா, அப்போ அது உங்க கிருபை தான்ப்பா. ஒண்ணுமே நான் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாய் தேவனுடைய பாதப்படியிலே தாழ்த்தணும். வேற வழியே இல்லை. இந்த பூமியில செத்தா மண் அள்ளி போட்டுருவாங்க, அவ்வளவுதான். இதான் லைஃப். இந்த கடைசி காலத்துல, இந்த கொரோனா நேரத்துல எத்தனை குடும்பம் அழிஞ்சுது, அவ்வளவுதான், காலி. கடைசி காலத்துல வாழ்றோம். கர்த்தருக்காக 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 ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்? நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஐயா ரவிராஜ் உயிரோட இருக்கன்னா அது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அதே போலதான் எல்லாரும். அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை குடும்பத்துல நிறைய சூழ்நிலையோடு நீங்க இணைந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் தேவனுக்கு தெரியும். நாளைக்கு தேவனுக்கு தெரியும். இந்த மாசம் தேவனுக்கு தெரியும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார். நம்ம ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். என் இதயத்துல கூட நிறைய நேரத்துல சில நேரத்துல யோசிப்பேன், இது இப்படி இருக்கு அது அப்படின்னு யோசிப்பேன். ஒன்னும் ஆக போறது இல்லை. தேவன் ஒரு மனுஷனோட கூட இருக்கணும். ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறான்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். இந்த வசனம்லாம் கொஞ்சம் மனப்பாடமா படிங்க. அட்லீஸ்ட் அதுல முதல்ல அந்த 2 லைன் இருக்குல்ல, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அது வரையாவது மனப்பாடமா படிச்சு வைங்க. ஏன்னா சில நேரத்துல தடுமாறும் போது நான் முதல்ல உயிரோட இருக்கனா தேவனுடைய கிருபை மட்டும்தான்ப்பா அப்படின்னு நம்ம வாயில அடிக்கடி சொல்லி பழகணும். எப்போதுமே நான் ஆன்லைன்ல பேசும்போது சொல்லுவேன், நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கும்போது தேவனுடைய கிருபை அப்படிமே. இதுதான் உண்மை. நாளைக்கு நாள் தேவன் பார்த்து விடுவார். நைட் நேரத்தில் சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க, கேளுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாசத்துல எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்துக் கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பாதங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க உயிரோட இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்
என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதுவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு என்ன வேணுமோ தேவன் தான் தரீங்க. இந்த மாசத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்து தூங்க கத்த கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ கிருபினால் நிரப்பு. இந்த மாசம் ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு வேணும். உம்முடைய பாதபடியிலே காத்திருக்க எங்களுக்கு ஒரு கிருபை வேணும். இரவு மூலமா ஜெபிக்க எங்களுக்கு ஒரு கிருபை வேணும். வேதத்தை தியானிக்க ஒரு கிருபை வேணும். குடும்பத்தை நடத்த ஒரு கிருபை வேணும். இந்த பூமியில கடைசி காலத்துல வாழ்றோம்ப்பா, கர்த்தருக்காக பிரயாசப்பட எங்களுக்கு ஒரு கிருபை வேணும். கர்த்தருக்காக ஓட, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ, கர்த்தருக்காக பக்தியில வளர, தேவ பக்தியில வளர, நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, பரிசுத்தமா வாழ, நீதியை பின்பற்ற, உண்மையா வாழ எங்களுக்கு ஒரு கிருபை வேணும். சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே அப்பா இன்னுமாக ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னும் தினம்தோறும் ஆவியில வளரணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்காக நிலைத்திருக்கணும். அந்த கிருபை தாங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, நைட்டு டிராவலிங், எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசம் ஜெபிக்கிற குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய கரத்தில் அப்படின்னும் தேவ கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வச்சிருங்க. இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க, அந்த கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் கர்த்தர் ஆசிரியங்க. கற்பதுக்கு நீங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இருங்க, மாசம் இருக்க கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி பரமாயத்தில் கூட இருங்க. பிள்ளையோட எல்லா தேவையில்ல கர்த்தர் சந்திங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்து எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கல ஹாஸ்பிட்டல்ல எந்த குடும்பத்தில் வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவீனங்களை திறந்து, பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. அவங்க இருதயத்துக்குள்ள என்னென்ன கவலைகள், வேதனைகள், துக்கங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி பரிபூர்ணமா ஆசிரியங்க. இந்த மாசத்துடைய சகல தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ரிமோ ஷந்தோ டோலர ஷதனம ரக்கபுது வைக்கியதுனா ரீமாலா ஹரது நம்ம ரக்கபுது வைக்கியதுனா நிரம்பி வழியில பாத்திரமா ஒவ்வொரு குடும்பம் மாறட்டும்ப்பா. தேவ கிருபை நிரப்புங்கப்பா. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொன்னது போல அப்பா, நாங்கள் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கிருபை உங்க கரத்திலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். பிள்ளையோட வாழ்க்கையில சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கணும். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்துல சீக்கிரமா படுத்துங்க, கிருபை செய்யுங்க. வரக்கூடிய நாட்களிலே அப்பா உங்க கரத்துல நாங்க அடங்கி இருக்கணும். தேவ கரத்துல நாங்க இருக்கணும்ப்பா. தேவ கரம் உங்க பிள்ளைகளோட கொடுக்கட்டும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறீங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து அப்பா நீங்க வரணும். நீங்க வரும்போது எங்க வீடு வெளிச்சமா இருக்கும், எங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், எங்க வீடு சமாதானமா இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் நிம்மதி. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும் அதிகாலவில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. அப்ப ஜெபிக்கிற குடும்பம் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்துல எழுதப்படணும். அவனுடைய பேர் ஃபுல்லா அதில் இருக்கணும்ப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மையப்படட்டும். அப்புரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன்னு சொன்னது போல நாங்க எல்லாரும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். கர்த்தர் பொறுப்படுத்த துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட் மறந்துடாதீங்க. 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஜெபிப்போம். அதிகாலையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருக்கு பிரோஜனமாக இருந்தால் கேளுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.